இது வந்து 24 பிப்ரவரி சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே. கிச்சன் சிங்கோட பைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கிச்சன் சிங்க் வந்து லைட்டாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதில் பைப்பில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கிடுதா, அதனால கூட ஸ்மெல் வரதுக்கு ஒரு 50% வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல ஒரு ஏர் கப் கொண்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே கிச்சன் சிங்க்கை மட்டும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஏன்னா பைப்பை திறந்தால் இந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க, அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து இந்த ஏர் கப்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்க இந்த ட்ரை கிளீனர்னு சொல்லிட்டு பவுடர்லாம் விற்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இனிமேல் நம்ம கிச்சன் சிங்க்கில் வந்து அடிக்கடி வந்து இந்த ஸ்மெல் வரதெல்லாம் இருக்காது. பைப்போட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிச்சன் சிங்க்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கையும் சேர்த்து கையோட வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இந்த கண்ணாடி பாட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம வாஷ் பண்ணும்போது பலன்னு இருக்க மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த கண்ணாடி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சது.